இன்னைக்கானதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிவா வந்து அன்னபூர்ணி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. என் மனசே புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுன்னு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஸ்டார்ட்டிங்கில வந்து சிந்துவ லவ் பண்ணல, தாலி கட்டல அப்படின்னு வந்து சொன்னேன். ஆனா நீங்க அதையும் கேட்காம சிந்து கழுத்துல தாலி கட்ட சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து விவாகரத்து பத்திரத்தில வந்து கையெழுத்து போட சொன்னீங்க. இல்லன்னா நான் செத்துருவேன்னீங்க. அதே மாரி போட்டேன். ஆனா இப்ப என் மனசுல ஃபுல்லாவே வந்து சிந்து தான் இருக்கா. அவ அன்பு வந்து என்ன வந்து ஃபுல்லாவே மாத்திடுச்சு. இப்போ வந்து நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மனசு விட்டு பேசும்போது, நம்ம அன்னபூர்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாவி, ஒரு பையனோட மனசு கூட நான் வந்து புரிஞ்சுக்கல, உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேனே சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுறாங்க. ஸோ சிவா வந்து பார்த்தீங்கன்னா, உடனே ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்க்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணியும் மூச்சு பேச்சு இல்லாமல் வந்து கிடக்குறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தா தெரியுது, இதெல்லாம் வந்து கனவு அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா, சிவா அதனால தான் அன்னபூர்ணி கிட்ட வந்து மனசை விட்டு பேசாமல் அப்படியே இருக்காரு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிவா வந்து சிந்து ரூமில் போய் பார்க்குறாங்க. சிந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்ருக்கு. கொசுக்கடியிலலாம் இருக்கிறத பார்த்து உடனே வந்து அவங்க அந்த ரூம்லேருந்து நெட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துக்கு வந்து போட்டு விட்டுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து பார்க்கும்போது இவள் வந்து சொகுசாக வந்து தூங்கிட்டு இருக்காளா இரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் கூப்பிட்டு வந்து நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சிந்து வந்து டாக்டர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ டாக்டர் தான் பண்ணது தெரிஞ்சதுன்னா இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து டாக்டர் மேலே கோவப்படுவாங்க. அதனால் நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அது மாதிரி காமிச்சிக்கிறாங்க. லாஸ்ட்டாக அன்னபூர்ணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு வாட்டி நீ இது மாதிரி பண்ணிட்டு இருந்தானா நான் வெளியில் பிடிச்சி உன்னை தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாளையோட இதுவாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.